அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 பாலிட்டி, இந்திய அரசியலமைப்புல டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். சென்ற வகுப்புல நம்ம அடிப்படை உரிமைகள் தொடர்பாக எல்லாம் முடிச்சிருந்தோம். இந்த வகுப்புல அதோடைய தொடர்ச்சி ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ இந்த ஆர்டிகிளுடைய பேர்லயே இருக்கு பாருங்களேன், இந்த பகுதியுடைய பேர்லயே இருக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அப்படின்னா அரசாங்கத்துக்கே இது வழிகாட்டுது. அரசாங்கம் எப்படி நடக்கணும், அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படின்னு. இப்போ உங்க ஒவ்வொரு தனிநபர் மனதிலையும் ஒவ்வொரு கொள்கை வச்சிருப்பீங்க, ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நீ இப்படிதான் நடக்கணும், நான் இப்படிதான் நடக்கணும்னு ஒரு திட்டம் வடிவியல் இருக்கும். அப்போ ஒரு நாட்டுக்கு அப்படி ஒண்ணு வேணும்ல, அதை ஒரு டார்கெட்டா வச்சாதானே அதை நோக்கி இந்தியா பயணப்பட முடியும். அப்படி இந்திய நாட்டுக்கான கொள்கையாகவும் இந்திய நாட்டுக்கான வழிகாட்டு முறையாகவும் எது இருக்கலாம், நீங்களே கணிச்சு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? 5 ஆண்டு திட்டங்கள்னா என்னது? அது 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுல நீங்க எக்ஸாக்டா சொல்லணும். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு திட்டமா சொல்றீங்க. 5 ஆண்டு திட்டங்கள்னால உங்கள்ட்ட இருந்து நான் பதில் எடுக்கிறேன். 5 ஆண்டு திட்டங்கள்னால என்ன நடக்கும்? யார் வல்லரசாவா? பொருளாதார வளர்ச்சி. சரி, ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பதில் உங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். கரெக்ட். வேற என்ன இதனால வழி இருக்கும்? மக்கள் எல்லாரும் அதான் பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதாரத்தை மறந்துருங்க, பொருளாதாரம் சார்பா எல்லாம் சொல்லிட்டீங்க. பொருளாதாரம்னு ஒரு வார்த்தையில நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு இந்தியால இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன இருக்கு? அப்புறம் வேலை வாய்ப்பு சொன்னீங்க. வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துக்கு கீழே வந்துடும், அதனால விட்டுருங்க. வேற கல்வியும் பொருளாதாரத்துக்கு, பணம் இருந்தா கல்வி கிடைச்சிடும். உங்களுக்கு பணம் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கீங்கன்னா கல்வி கிடைச்சிடும். கொஞ்சம் யோசிங்கப்பா. அந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டுல அதிகமா அரசியல்ல பயன்படுத்தக்கூடிய ஜாதி அப்படின்னா என்னது? ரிலிஜியன்னா மதம், கேஸ்ட் அப்படின்னா ஜாதி. சரி, அப்பா மக்கள் எப்படிப்பா இந்த மக்களை, ஒட்டுமொத்த மக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மக்கள் ஒரு கூட்டமான மக்களை இல்ல ஒரு பகுதியில வாழக்கூடிய ஒரு மக்களை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? தமிழ் என்ன அதுக்கு? அப்ப சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி தான் இந்த அடிப்படை, இந்த டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுடைய கொள்கை. அது போட்டு பிரச்சனை இல்லை, அது விஷயம் இல்ல. உங்களுக்கு விண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆனா ஓகே ஓகே சரி, கவனிங்க. அப்ப 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னெல்லாம்? சமூகம் மற்றும் பொருளாதாரம். அப்ப சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி, அது சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுதான் எதோடைய நோக்கம்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுடைய நோக்கம். இந்த பகுதி 4 நோக்கம் அப்படிங்கிறது என்னது? சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி, சமுதாய பொருளாதார ஜனநாயகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கதை கிடையாது, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடிப்படை கோட்பாடுகளுடைய, அதாவது அடிப்படை உரிமைகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் நியதி, அரசியல் ஜனநாயகப்படுவது. அது எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு சின்ன கையெழுத்துல நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடும். எப்படின்னா 18 வயது நிரம்பிய யாருனாலும் ஓட்டு போடலாமா இல்லையா? ஒரு நபருக்கு 1 ஓட்டு தான். எனக்கு 2 ஓட்டு, உங்களுக்கு 1 ஓட்டு, உங்களுக்கு 3 ஓட்டு, உங்களுக்கு 4 ஓட்டுனா இருக்கு. இல்ல, குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, கடைக்கோடி குடிமகனா இருந்தாலும் சரி, அவன் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். சரி, யாருனாலும் இந்தியால எந்த அரசியல் பதவிக்குனாலும் போட்டி போடலாம். நீங்க பிரதம அமைச்சராக போட்டி போடலாம், குடியரசுத் தலைவராக போட்டி போடலாம், எந்த பதவிக்குனாலும் போட்டி போடலாம். ஏதாவது தடை இருக்கா? இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும், இவங்க மட்டும் தான் வரணும்னு ஏதாவது தடை இருக்கா? அரசியலமைப்பு ஏதாவது தடை சொல்லுதா? இல்ல. அப்ப ஒரு சின்ன அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக
இந்தியா முழுவதுக்கும் ஒரே அரசியல் நீதியை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னது அப்படின்னா அடிப்படை உரிமை. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியை உங்களுக்கு கொடுக்குறது. சமுதாய பொருளாதார ஜனநாயகம். அப்போ இதைய அத ஒரு கையெழுத்துல கொடுத்துட்டாங்க. உங்க எல்லாருக்குமே 18 வயசு நிறைஞ்சா ஓட்டு போடலாம், யாருனாலும் எலெக்ஷன் நிக்கலாங்கிறத ஒரு கையெழுத்துல கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டை மட்டும் ஏன் கொடுக்கல? என்ன காரணம் இருக்கும்? இந்திய அரசாங்கத்திட்ட பணம் இல்ல. ஒன்னு எல்லாரையுமே பிட்ஸ் பிளானில படிக்க வைக்கிறது தான் அவனுக்கு ஆசை. நீங்க எல்லாரும் உலகத்துல ஒலிம்பிக்ல எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும் தான் ஆசை. உங்க எல்லாரையும் மேம்படுத்தணும் தான் அரசாங்கத்துக்கு ஆசை. ஆனா அரசாங்கத்துல பணம் இல்லையே. இப்ப மகளிர் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைதான் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு பணம் வேண்டாமா? பணம் இல்லை. இப்ப பண பற்றாக்குறையின் காரணமாக சில திட்டங்கள், சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வகுத்து அத வருங்காலத்துல நீங்க அந்த பொருளாதார நிலையை அடையும் போது என்ன பண்ணுங்க, மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல என்னெல்லாம் வந்திருக்கு, இந்த சட்டங்கள்ல யாருடைய கொள்கைகள்லாம் புகுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப முதல் ஆர்டிகல் நம்பர் 36. 36 உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அரசு என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேட்? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 12 அண்ட் ஆர்டிகல் 36 ரெண்டுமே சேம். ஆர்டிகல் 37. 37 என்ன? 37 என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் எக்ஸாம்ல இப்ப போட்டிருக்க எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுவும் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்ன அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நீங்க எங்க போவீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் அரசாங்கம் என்னுடைய அடிப்படை உரிமையை பிடிக்கிட்டாங்க, என் பேச்சுரிமையை நிப்பாட்டிட்டாங்க, நான் பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருந்தேன், என் பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு என் உரிமையை பறிச்சுட்டாங்க, நீங்க நேரம் எங்க போலாம்? நீதிமன்றங்களுக்கு போகலாம். ஆனா இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, அதாவது டிபிஎஸ்பி, நான் உங்களுக்கு இங்க பாருங்க, இனிமே இந்த பகுதியை நான் எப்படி உங்களுக்கு கூப்பிடுவேன்னா டிபிஎஸ்பி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு எளிமையா இருக்கும் சொல்றதுக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பினா. அப்ப இந்த டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க எங்க போக முடியாது? கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டால அதை நடைமுறைப்படுத்த சொல்லி உங்க கட்டாயப்படுத்த முடியாது. புரிஞ்சுதா? புரியலையா? அடிப்படை உரிமைகளுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். இந்த பகுதி 4ல இருக்கக்கூடிய டிபிஎஸ்பிக்கு நீங்க நீதிமன்றங்களுக்கு போக முடியாது. ஓகேவா? அதான் 37. நீதிமன்றத்துக்கு போக முடியாட்டா பரவாயில்ல. ஆனா இதுல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, 38, 39, 51 வரைக்கும் சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆர்டிகல் எல்லாத்தையுமே அரசு திட்டங்கள்ல அடிப்படையா வச்சு நீங்க அரசாங்கத்தை நடத்தணும். இந்த கொடுக்கப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள். இப்ப நம்ம பார்க்க போறோம் யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் சலுகை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்னா என்னங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்து 38 ஆர்டிகல் 38. 37 புரிஞ்சுதா? 38 என்னன்னா, ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுடைய நலப்பாட்டை உயர்த்தணும், மக்களுடைய நலனை உயர்த்தணும். உங்களுடைய நலனை உயர்த்தணும்னா என்ன? ஆரோக்கியம், பண ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக நீங்க எல்லா துறைகள்லையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன், எல்லா அமைவனங்கள்னா என்ன? இன்ஸ்டிடியூஷன். எந்த அமைப்படுத்தாலும் பிசிக்கலி சேலஞ்சு, அதுக்கப்புறம் விர்ச்சுவலி இம்பேர்டு, யாருனாலும் எடுத்துக்கோங்க, யாரை எடுத்தாலும் எல்லா துறைகள்லையும், இந்த மர வளர்ப்பு துறை, வனத்துறை, ஆகாயம், எது எடுத்தாலும் எல்லா துறைகள்லையும் சமூக நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதியை கிடைக்க பெற செய்யணும். அதான் இது. அனைத்து அமைப்பிலும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை கிடைக்க செய்யும். எல்லா இதுலயும் யார் செய்யணும்? அரசு. அரசு அரசு செய்யணும். அடுத்து ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சிவாஜி படம் பார்த்திருக்கீங்களா? சிவாஜி அதுல ரஜினி ஒண்ணு பேசுவான். என்ன பேசுவான்? ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர் சொல்லுவானா? அப்போ அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு குறைக்கணும். இப்ப நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நீங்க 15,000 தான் சம்பளம் வாங்குறீங்க. அந்த மாதிரி சம்பள ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் சம்பளத்திலையும் சரி, வசதி வாய்ப்புலையும் சரி, வாய்ப்புலையும் சரி ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். சமமா கொண்டு வர முடியாது, ஏற்றத்தாழ்வை மினிமைஸ் பண்ணுவோம். நான் இப்ப 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் வருஷத்துக்கு அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். நீங்க வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, நான் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா நமக்கு எப்படி வித்தியாசம் இருக்கு? புரியுதா? நம்ம வீட்டு கல்யாணமும் அம்பானி வீட்டு கல்யாணமும் ஒரே மாதிரியா இருக்குது. அப்போ அதுல எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லு. சரி, இத வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல ஒரிஜினலா இது இல்ல. நம்பர் 2 மட்டும் இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்புல அம்பேத்கர் கொண்டு வரும்போது ஒரிஜினலா இல்ல. 44வது சட்ட திருத்தத்துல இதை கொண்டு வராங்க. 44வது சட்ட திருத்தம். சட்ட திருத்தத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஏற்றத்தாழ்வை குறைக்க சொல்லி கொண்டு வராங்க. எந்த ஆண்டு 44வது சட்ட திருத்தம்? 1978. ஓகே, இப்ப இதுல இந்த மூணுலயும் சந்தேகம் தீர்ந்துச்சாப்பா? 36, 37 மற்றும் 38 டவுட் ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப நம்ம 39க்கு போவோம். 39 என்ன? ஒண்ணுமே கிடையாதுப்பா. 6 விதமான கொள்கைகளை அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. இந்த பகுதி டிபிஎஸ்பி இருக்குல்ல, 6 விதமான கொள்கை, 6 கொள்கைகளை அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. மொத்தம் எவ்வளவு? 6. 39A, 39B, 39C, 39D, 39E, 39F. இந்த F அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தத்துல 1978ல கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி இதுவரைதான் இருந்தது. இதுக்கு அப்புறம் 78ல தான் இதை கொண்டு வராங்க. அப்போ அரசாங்கம் இயற்றக்கூடிய எல்லா சட்டங்களையும் எல்லா திட்டங்கள்லையும் இந்த 6 கொள்கையின் அடிப்படையில வச்சுதான் இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு கொள்கை சொல்றேன், ஒன்னே ஒன்று மட்டும் சாம்பிளுக்கு பார்ப்போம். 34D ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமான ஊதியம். ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமான ஊதியம். இப்போ ஆணுக்கு மட்டும் அதிகமா பெண்ணுக்கு கம்மியா கொடுக்க கூடாது, சமமா கொடுக்கும். அதுதான் 39D சொல்லு. 39BC என்ன சொன்ன? பொருளாதார அமைப்பு அதை முன்னேற்றுவதுன்னு சொன்னதுல சொன்னா இது தெரிஞ்சா போதும், விட்டுருங்க. 39F என்ன தெரியுமா? குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி ஆரோக்கியமா சாப்பிட்டு நல்லா படிச்சு மன நிம்மதியோட வாழும். யாரு? குழந்தைங்க கை குழந்தைங்க கிடையாது. 14-18 வயசு இருக்கக்கூடிய 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும்? ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் அவங்க மனம் திறந்து பேசுவதற்கும் இயற்கையான நல்ல சூழலை அனுபவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வழிவகை செய்யும். அப்போ அரசாங்கம் கொண்டு வர எல்லா சட்டங்கள்லயும் இது எல்லாமே இருக்கு. சட்டம் திட்டம் எல்லாத்துலயுமே சட்டம் திட்டம் அரசுடைய சட்ட திட்டம் இது எல்லாத்துலயும் இது எல்லாம். ஓகே, சரி. அதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு பார்ப்போம். 39A என்னவா? இது ரெண்டும் பொருளாதாரம் தொடர்புடையது. இது ரெண்டும் சொன்ன ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமான. 39BC இருக்குல்ல, பொருளாதார வளர்ச்சி. 39D என்னது? ஆண் பெண் சம்பளம் சமமா இருக்குது. 39F குழந்தைகளுக்கு நல்லா ஓடி ஆடி விளையாட படிக்க புத்தி நல்லா இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு எல்லாம். இத வந்து 39F வந்து எப்ப சேர்த்திருக்காங்க? 44வது சட்ட திருத்தம் 1978. சரி, இது பெரிய ஏ, கேபிட்டல் ஏ 39A. இது சின்னது, இது வேற 39A. இது என்ன சொல்லுது? டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், அதாவது சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இப்போ நம்மளை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. கோர்ட்ல கூண்டு நிக்கிறாங்க. சத்தியப்பிரமாணம் வாங்குவாங்களா? பண்ணும்போது கோர்ட்ல ஜட்ஜு கேட்பாரு, உங்களுக்கு வாதாட
ஆள் இருக்கா, இல்லாட்டி அரசு ஏற்பாடு பண்ணணுமான்னு கேட்பாரா மாட்டாரா? கேட்பார்ல. உங்களுக்கு வக்கீல் வக்கீல் வாதாட இருக்காங்களா, இல்லாட்டி அரசு ஏற்பாடு பண்ணணுமா கேட்பாங்கல்ல. அது இலவசமா தானே பண்றாங்க. அது இது போக நிறைய இலவச திட்டங்கள் வச்சிருக்காங்கப்பா அரசாங்கம். என்ன பண்றாங்கன்னா டெலிகால்னு ஒண்ணு இருக்கு, இல்ல ஊர்ல வந்து கம்யூனிட்டி சென்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அங்க போய் வாரம் இருமுறை வந்து அந்த வக்கீல்கிட்ட போன்ல பேசலாம். உங்களுக்கு சட்ட தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க எப்படி வழக்கு போடணும், எப்படி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லாம் வழக்கு போடணும்னு உங்களுக்கு ஃப்ரீயா அவங்க வழிமுறை பண்ணி கொடுப்பாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் கஷ்டம். இங்க பாருங்க, இதுல 37 என்ன சொல்லுது? 37 என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகள் மீறினா நீங்க நீதிமன்றம் போகலாம். டிபிஎஸ்பி மீறப்பட்டுச்சுன்னா நீதிமன்றங்கள் போக முடியுமா? போக முடியாது. 38 என்ன சொல்லுது? மக்கள் மக்கள் நலனை மேம்படுத்துறது. 39 என்ன சொல்லுச்சு? அரசு அதோடைய சட்டம் மற்றும் திட்டங்கள்ல அந்த 6 கொள்கைகளையும் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். ஓகே, சரி. இப்போ வந்து ஆர்டிகல் 39A வரை பார்த்திருந்தோம்ல, 39A வரை பார்த்திருந்தோமா? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 40 பார்க்க போறோம். 40வது பார்க்க போறோம். 40 என்ன சொல்லுது? ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி மன்றங்களை அமைத்தல். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஊராட்சி மன்றங்கள் வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே இல்ல, ஒரு சில மாநிலங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது. இந்தியா ஃபுல்லா ஒரு சேர ஒரே மாதிரி ஊராட்சி மன்றங்கள் கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எந்த அட்டவணை ஊராட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எந்த அட்டவணை? 11 12 11 12 அட்டவணை 11 12 1992 1992 தான் பஞ்சாயத்துகளை கொண்டு வராங்க. அப்ப இந்த பஞ்சாயத்துகளை எப்படி கொண்டு வந்தாங்க? திடீர்னு கவர்மெண்டே யோசிச்சு கொண்டு வந்துருச்சா? இல்ல. நம்மளுடைய அரசியல் அமைப்புல ஆர்டிகல் 40ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கம் இந்த மாதிரி ஊராட்சி மன்றங்களை அமைப்பது அரசாங்கத்துடைய கடமை. என்னைக்கு அரசாங்கத்துக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுதோ அன்னைக்கு இந்த ஊராட்சி மன்றங்களை அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் 1992ல பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் கொண்டு வரப்படுது. நம்ம பார்த்தோம் அட்டவணை 11 மற்றும் அட்டவணை 12 பார்த்துக்கோமா. இப்போ ஆர்டிகல் 40 தான் இட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் பஞ்சாயத்து. ஊராட்சி மன்றங்கள் இந்தியாவில் வருவதற்கு எது காரணம்? ஆர்டிகல் 40. இந்த 40 அப்ப அரசுக்கு வழிகாட்டுதா? அரசுக்கு வழிகாட்டுதா எப்படி செய்யணுங்கிறது. அதுதான் அடுத்து பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 41 ரைட் டு ஒர்க், வேலை. ரைட் டு ஒர்க்னா வேலை. எஜுகேஷன், கல்வி குறித்த சில தேர்வுகளில் பொதுநல உதவி ஆகியவற்றை பெறுவதற்கான உரிமை. ஸோ ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ் அப்படின்னா இதன் அடிப்படையில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? இப்போ யாராவது ரைட் டு ஒர்க், நம்ம இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை பார்ப்பதற்கான உரிமையை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அரசாங்கம்? குறைஞ்சபட்சம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம போய் பங்கு பெறலாம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல போய் பங்கு அப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அது எதன் அடிப்படையில் வந்தது? ஆர்டிகல் 41 தான் பேஸ். எஜுகேஷன், கல்வி, உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருக்காங்களா? 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்குறாங்க. அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். பப்ளிக் அசிஸ்டன்ட்னா என்ன? பெண்களுக்கு, சரிங்களா, ஊனமுற்றோருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் வயசானவங்களுக்கு, இவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன பண்றாங்க? முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்களா? வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களா? ஊனமுற்றவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா? வேற என்ன பண்றாங்க? சக்கரம் மத்த இதெல்லாம் அரசாங்கம் செய்யுது. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அரசாங்கமா யோசிச்சு செய்யல. ஆர்டிகல் 41 அரசாங்கத்தை செய்ய சொல்லுது. நீங்க கொண்டு வர திட்டங்கள்ல இதெல்லாம் கொடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆர்டிகல் 41 இன்னொன்னு சொல்லியிருக்கு அரசாங்கம். வேலை வாய்ப்பு இல்ல, வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, படிச்சு முடிச்சாச்சு, வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பண உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப மாசம் மாசம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து மாசம் மாசம் அரசாங்கம் பண உதவி பண்ணிட்டு இருக்கு. 600 ரூபாய் கொடுக்குது. 600 ரூபாய் மாசம் மாசம் அரசாங்கம் கொடுக்குது. இந்த மாதிரி பல திட்டங்கள் இதன் அடிப்படையில தான், இந்த ஆர்டிகல் பேஸா வச்சுதான் வந்து. புரியுதா?
இப்போ இது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதா இந்த ஆர்டிகல்? அரசாங்கத்துக்கு இந்த ஆர்டிகல் வழிகாட்டுதா? வேலை வாய்ப்பு, கல்வி, அதுக்கப்புறம் செர்டன் பப்ளிக் மற்ற இதர தேவைகளுக்கு அரசாங்கத்துக்கு வழிகாட்டு. 42 போலாமா? 42 போலாமா? ஆர்டிகல் 42, நீங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை சூழல் இருக்குல்ல, பாதுகாப்பானதும் நல்ல சேஃப்டியாவும் பாதுகாப்பாகவும், எப்படி சொல்றது, நல்ல என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மகப்பேறு காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற சூழலாக இருக்கணும், அவங்களுக்கு லீவோட கொடுக்கணும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சட்டத்தை அடிப்படையா வச்சுதான் ஓராண்டு காலம் விடுப்புடன் கூடிய ஊதியம் கொடுக்குறாங்களா. மகப்பேறு பெண்களுக்கு ஒரு ஆண்டு காலம் விடுமுறை, ஊதியமும் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஓராண்டு காலம் விடுப்புடன் கூடிய சம்பளமும் கொடுத்துட்றாங்க. ஆண்களுக்கு ஒரு மாதம் லீவு சம்பளத்தோட. ஆண்கள் அவங்க மனைவிகளை பார்த்துக்கணும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாத காலம் அவங்களுக்கு கிடைக்குது. சோ இதை ஆர்டிகல் 42 தான் சொல்லுது. இதை அடிப்படையா வச்சுதான் அரசாங்கம் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? 40, 41, 42. சரி, ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43 என்ன சொல்றாங்க, தொழிலாளர்களுக்கு வாழ்வுக்கேற்ற கூலி. எவ்வளவு அருமையான வாக்கியங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. குறைந்தபட்ச கூலின்னு சொல்லல, என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, வாழ்வுக்கேற்ற கூலி. உங்க வாழ்வுக்கேற்ற கூலி என்ன? உங்க வாழ்வுக்கேற்ற கூலி என்ன? உங்க வாழ்வுக்கேற்ற கூலி என்ன? ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஏன் வாழ்வுக்கேற்ற கூலி வேறுபடும், உங்களுக்கு வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அப்ப பொதுவா அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, லிவிங் வேஜ் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க லெஷரா இருக்கும், சம்பளம் வாங்கணும், வீட்டுக்கு வரும், சமுதாய பண்பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பங்கு பெறுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க லெஷரா ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அடிப்படையா கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப அதெல்லாம் உள்ளடக்கியதான் லிவிங் வேஜ். ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஊதியம். வாழ்வது அப்படிங்கிறது வெறும் சாப்பாடு, உடை மருத்துவம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி அவன் சமுதாயத்தோட பழகிறதுல இருக்கு, சமுதாய மக்களோட பழகிறதுல இருக்கு, பண்பாட்டு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுல இருக்கு. இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் செய்யணும்னா அவனுக்கு ஓரளவு நல்ல பொருளாதாரம் மேல இருந்தாலும் செய்வான். இல்லாட்டி அவன் நித்தம் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படிதானே? அது இருக்கக்கூடாதுங்க. லிவிங், இங்க பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இங்க குறைந்தபட்ச ஊதியம்னு சொல்லியிருக்கலாம், மினிமம் வேஜ்னு பயன்படுத்தியிருக்கான். அதை பயன்படுத்தாம என்ன பயன்படுத்திருக்காங்க, லிவிங் வேஜ்னு பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ட்விஸ்ட் வைப்பான், ஆர்டிகல் 43 மினிமம் வேஜ்னு சொல்லி சொல்லுவான். மினிமம் வேஜா கொடுத்துருக்கான், லிவிங் வேஜ். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆர்டிகல் 43 2 பகுதியா இருக்கு. முதல் 2 லைன் இதை பத்தி சொல்லுது. அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா, ப்ரமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ப்ரமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ப்ரமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில். கோயில்பட்டி, மணப்பாறை முறுக்கு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் குடிசை தொழில் பண்றாங்கல்ல, குடிசை தொழில் பண்ணி நிறைய பொருட்கள் கொண்டுறாங்கல்ல, அந்த தொழிலெல்லாம் மேல்மைப்படுத்துவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும். அதனாலதான் அதுக்கு என்ன பண்றாங்க, அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல, ஒரு பெண்கள் மகளிர் குழுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க, அந்த குடிசை தொழில் செய்யறவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க. பண்றாங்களா இல்லையா? அதான் 43. அப்ப 43ல 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்னது, வாழ்வதற்கேற்ற கூலி, வாழ்வுக்கேற்ற கூலி. இன்னொன்னு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரினா என்னது, குடிசை தொழில்கள். சூப்பர். 43A 43B பார்க்கப்போம். இதுவும் செமையா இருக்கும் பாருங்க. 43A இது எத்தனை படம் பார்த்திருப்பீங்க, நிறைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எல்லாம் காட்டுவாங்களா, தொழிற்சாலைகள் எல்லாம் காட்டுவாங்க. தொழிற்சாலைக்கு ஒரு யூனியன் லீடர் இருப்பாரா? தொழிற்சாலைக்கு ஒரு யூனியன் லீடர் இருப்பாரு, அப்படிதானே? இருப்பார மாட்டாரா? ஏன் அந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த தொழிற்சாலை ஒரு நிர்வாகம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தொழிற்சாலை நிர்வாகம் நடத்துறாங்க, ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி மீட்டிங் அப்படின்னா நிர்வாக மேலாளர்களுடைய மாநாடு இல்ல ஒரு கான்பரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொழிலாளர்கள்ல இருந்து ஒரு தலைவர் இருக்காருல்ல, யூனியன் லீடர், அவரும் பங்கு பெற போகும். அவரும் அந்த நிர்வாகத்துல சில சஜஷன் சொல்லுவார், அவரை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதா 43. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். விசை தொழிலாளிகளின் மேலாண்மையில் தொழிலாளர்கள் பங்கேற்றல் அப்படிங்கிறாங்க. புரியுதா புரியலையா? நிறைய எத்தனை ரஜினி படம், சரத்குமார் படம், எத்தனை படத்துல இதெல்லாம் வந்திருக்குது, போவாங்கல்ல பங்கு பெற, அது செய்ய சொல்லிருக்காங்க. இது நமக்கு யார் சொல்லியிருக்கா?
43A சொல்லியிருக்கு. அது எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டுச்சு? 42nd 42வது சட்ட திருத்தப்படி 42வது சட்ட திருத்தப்படி 1976 கொண்டு வரப்பட்டது. 39A என்னது, என்ன திருத்தம்? அது சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. என்ன திருத்த நம்பர் என்னது? 39A 39A. அது இல்ல, பெரிய 39A சட்ட உதவி. அது என்ன திருத்தம்? என்ன திருத்தம்? அது திருத்தம் என்ன திருத்தம்? 42. 43A அதுவும் 42. எதெல்லாம் ஏ வருதோ அதெல்லாம் 99% 42 தான் இருக்கும். ஒன்னே ஒண்ணு வந்து எக்ஸப்ஷன், என்ன தெரியுமா? 21A. 21A அதை தவிர மத்த எல்லாமே என்னது? 42 தான். புரியுதா? இப்ப புரியுதா? சூப்பர், ரைட். அடுத்து 43B. பி இப்படியா? 43B பாருங்க. ப்ரமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கூட்டுறவு சங்கங்கள் இருக்கா? நிறைய கூட்டுறவு சங்கம் பார்த்திருப்பீங்க. கூட்டுறவு சங்கங்கள் இருக்கா? வங்கி, கூட்டுறவு வங்கி சங்கங்கள்லாம் இருக்கா? பால் ஆவின் அது வந்து கூட்டுறவு சங்கம் தானே. இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல நிறைய கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்கு. அந்த சங்கங்களை பத்தி குறிப்பிட்டது 43. இது எப்ப சொன்னாங்க? 97 சட்ட திருத்தம். 97 சட்ட திருத்தம் 2011. புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதுல இன்னும் சொல்லணும்னா சொல்றேன். இங்க பாருங்க, கவனிங்க. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இந்த கவனிங்க, என்ன கவனிங்க. இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி இருக்கணும்? 4 வகை கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. வாலண்டரி ஃபார்மேஷன் என்ன? தன்னிச்சையாக உருவாகும், யாருடைய தூண்டுதலும் இல்லாம வாலண்டியரா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, வாலண்டரி ஃபார்மேஷன். ரெண்டாவது அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங். ஃபர்ஸ்ட் வாலண்டரி ஃபார்மேஷன், ரெண்டாவது அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங்னா எந்தவித வெளி தொடர்பும் இல்லாம நம்மளுடைய முடிவுகளை நம்மளே எடுத்துட்டு போகணும். நம்மளுடைய கூட்டுறவு சங்க முடிவுகளை நம்மளே எடுக்கணும். மூணாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த அமைப்பு, இந்த கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அது ஜனநாயகப்படி இருக்கும். ஜனநாயகப்படினா ஒவ்வொரு பதவியும் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கும். என்னெல்லாம் பதவிகள் இருக்கு? பொருளாளர், தலைவர், துணைத் தலைவர், இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் இருக்குல்ல கூட்டுறவு சங்கங்கள்ல, அது ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஜனநாயகப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். 3 ஆயிடுச்சா? நாலாவது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்னா இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில ப்ராப்பரா ஜிஎஸ்டி வச்சிருப்பான், இந்த கம்பெனியை சரியா பதிவு செஞ்சிருப்பான், அந்த கம்பெனில எப்படி நடக்குது, வரவு செலவுல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கும், எத்தனை ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க, நம்ம இன்னும் ஊதியம் கொடுக்குறோம், எல்லாமே கரெக்டா வச்சிருப்பாங்கல்ல. இதுதான் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். எந்தவித கணக்கு வழக்கம் இல்லாம சும்மா வச்சிருக்கிறது வந்து நார்மல் மேனேஜ்மெண்ட். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லா கணக்கு வழக்குகளையும் சரிவர வச்சிருக்கிறது. அப்ப 4 விஷயம். என்னெல்லாம் 4 விஷயம் எழுதுனீங்களா? 4 என்னெல்லாம் சொல்லுங்க. இந்த 4 போன தடவை எக்ஸாம்ல கேட்டது, மார்க் டெஸ்ட்ல. உயிரை கொடுத்து சொல்றேன், தயவு செஞ்சு கவனிங்க. இந்த ஒரு ஆர்டிகல் தானே வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்க இடத்துல இருந்தா நினைச்சிருக்கு வந்திருக்கேன். கரெக்டா நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு போறது வரும் எக்ஸாம்ல. உருவாகும் வாலண்டரி ஃபார்மேஷன். ரெண்டாவது
தன்னிச்சையா செயல்படுறது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு சங்கம் வச்சுக்கோங்க. வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடாது, நம்மளே நம்மளை பண்ணிக்கணும். அப்போ அட்டானமஸ் ஃபங்க்ஷன். மூணாவது என்னது? அதான் ரெண்டாவது. வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் ரெண்டாவது. மூணாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். ஜனநாயக பூர்வமான தேர்தல் முறை. ஜனநாயக பூர்வமான தேர்தல் முறை. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா தடையும் எலெக்ஷனே வைக்காம நானே தலைவரா இருந்தா சரியா இருக்காதுல்ல. அப்ப நமக்குள்ள யார் தலைவரா வரணும்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்.